அவுல் கிரீக் பாலத்தில் ஒரு நிகழ்வு பை ஆம்ப்ரோஸ் பியர்ஸ். வடக்கு அலாபாமாவில் ஒரு ரயில் பாலத்தின் மீது நின்று ஒரு மனிதன் 20 அடிக்கு கீழே வேகமாக ஓடும் நீரை பார்த்து கொண்டிருந்தான். அவன் கைகள் பின்னாடி இருந்தன. மணிக்கட்டுகள் நூல் கொடியால் கட்டப்பட்டிருந்தன. கழுத்தை சுற்றி வளைத்து கயிறு இறுக்கமாக கட்டப்பட்டிருந்தது. அது அவன் தலைக்கு மேலிருந்த தடித்த ஒரு மரக்கட்டையோடு இணைக்கப்பட்டிருந்தது. கயிற்றின் தளர்வான மிச்சப்பகுதி அவனது முழங்கால்கள் வரைக்கும் தொங்கிக் கிடந்தது. ரயில் தண்டவாளங்களை தாங்கிக் கொண்டிருந்த கட்டைகள் மீது வைக்கப்பட்டிருந்த சில தளர்வான பலகைகள்தான் அவனுக்கும் அவனை தூக்கில் ஏற்றப் போகிறவர்களுக்கும் கால் பதிக்க இடம் கொடுத்தன. அமெரிக்க அரசின் இராணுவத்தின் 2 தனியார் வீரர்கள்தான் தூக்கிலேற்றப் போகிறவர்கள். அவர்களை இயக்குவது ஒரு சர்ஜன். அவர் குடிமை வாழ்வில் ஒரு துணை நகர தலைவராக இருந்திருக்க வேண்டும். அந்த நடைமேடையில் கொஞ்சம் தள்ளி சீருடை அணிந்து ஆயுதம் தரித்த ஒரு அதிகாரி இருந்தார். அவர்தான் கேப்டன். பாலத்தின் 2 முனைகளிலும் ஒரு காவலாளி கையில் துப்பாக்கியோடு நின்றிருந்தான். அவர்களின் துப்பாக்கி நின்றிருந்த நிலைக்கு சப்போர்ட் என்று பெயர். அதாவது அவர்களின் இடது தோளுக்கு முன்பாக செங்குத்தாக துப்பாக்கி நிற்க, அதன் சம்மட்டி பகுதி காவலாளியின் மார்புக்கு குறுக்காக கிடக்க வைக்கப்பட்டிருந்தது. முழங்கையின் மீது சாய்ந்து கொண்டிருந்தது. உடலை விறைப்பாக வைத்திருப்பதை உறுதிப்படுத்தும் ஒரு சம்பிரதாயமான இயல்பற்ற ஒரு நிலை. பாலத்தின் மத்தியில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்வது அந்த 2 மனிதர்களின் கடமையாக தெரியவில்லை. பாலத்தின் குறுக்கே போடப்பட்டிருந்த பாதம் பதியும் மரப்பலகையின் 2 முனைகளையும் காவல் செய்வது மட்டுமே அவர்களின் கடமை. ஒரு காவலாளிக்கு அப்பால் யாரும் கண்ணில் தென்படவில்லை. ரயில் தண்டவாளங்கள் நேராக ஒரு 100 கஜ தூரம் காட்டுக்குள் ஓடின. பின் வளைந்து காணாமல் போயின. சந்தேகமே இல்லை, சற்று தொலைதூரத்தில் ஒரு புறநிலையம் இருந்தது. ஓடையின் அக்கறை திறந்தவெளி தரை. மென்மையான ஒரு சரிவு. சரிவின் உச்சியில் செங்குத்தான மரத்தண்டுகளான ஒரு வேலியில் துப்பாக்கிகளுக்கு துளையிடப்பட்டிருந்தது. அதிலிருந்து ஒற்றை ஓடையின் வழியாக பித்தளை பீரங்கியின் வாய்ப்பகுதி துருத்திக் கொண்டிருந்தது. பீரங்கி பாலத்தை பாதுகாத்து கொண்டிருந்தது. சரிவின் நடுப்பகுதியில் பாலத்திற்கும் கோட்டைக்கும் இடையில் பார்வையாளர்கள் இருந்தனர். அவர்கள் வரிசையாக நிற்கும் காலாட்படை கம்பெனி வீரர்கள். ஓய்வாக கால்களை அகற்றிக்கொண்டு தங்கள் துப்பாக்கிகளின் அடிப்பகுதியை தரையில் பதித்து நின்றனர். துப்பாக்கியின் பீப்பாய் பகுதி வலது தோளில் லேசாக பின்னோக்கி சாய்ந்தவாறு மார்பின் குறுக்காக கிடக்க கைகளை அதன் மேல் வைத்திருந்தனர். ஒரு லெப்டினன்ட் வரிசையின் வலது பக்கம் நின்றிருந்தார். வால்முனை தரையில் பதிந்திருந்தது. அவரது இடது கை வலது கை மேலே சாய்ந்திருந்தது. பாலத்தின் மையத்தில் இருந்த 4 தவிர எந்த மனிதனும் அசையவில்லை. காலாட்படை வீரர்கள் பாலத்தை நோக்கி கல் போன்ற முறைத்த பார்வையோடு ஆடாமல் அசையாமல் நின்றனர். ஓடையின் கரைகளை நோக்கி நின்றிருந்த காவலாளிகள் பாலத்தை அலங்கரிக்கும் சிலைகளாக இருந்தனர். கேப்டன் மடித்த கைகளுடன் அமைதியாக தனது கீழ்ப்பணியாளர்களின் வேலையை அவதானித்துக் கொண்டிருந்தார். எந்தவிதமான அறிகுறியும் அவரிடம் இல்லை. மரணம் சிறப்பான ஒரு விருந்தாளி. அறிவிப்போடு வரும்போது மரியாதையின் சம்பிரதாயமான வெளிப்பாட்டோடு அது வரவேற்கப்பட வேண்டும். அதனுடன் மிகவும் பரிச்சயம் கொண்டவர்கள் போல அதை அப்படித்தான் வரவேற்க வேண்டும். இராணுவ நடத்தை விதி பரிபாஷையில் மௌனமும் நிலைக்குத்திய தன்மையும் மரணத்தின் மரியாதை வடிவங்கள். தூக்கிலிடப்பட இருந்த மனிதனுக்கு 35 வயது இருக்கும். பண்ணையாரின் பழக்க வழக்கம் அவனுக்கு இருந்தது.
அதை வைத்து பார்க்கும்போது அவன் இராணுவத்தை சேராத ஒரு சிவில் குடிமகனாக தெரிந்தான். அவனது உடல் அம்சங்கள் நன்றாக இருந்தன. நேரான மூக்கு, இறுகிய வாய், பரந்த நெற்றி, நெற்றியிலிருந்து நன்றாக சீவப்பட்டு பின்னால் தள்ளப்பட்டிருந்த நீண்ட கருத்த முடி அவனது காதுகளின் பின்னால் இறுக்கமாக அவன் அணிந்திருந்த ஃப்ராக் கோட்டின் கழுத்துப்பகுதி வரைக்கும் விழுந்து கிடந்தது. மீசை, கூரான தாடி, ஆனால் கிருதாக்கள் இல்லை. கண்கள் பெரிதாக கருஞ்சாம்பலாக இருந்தன. கருணையான பார்வை. அதை கயிறு சுற்றிருக்கும் கழுத்தை கொண்ட ஒருவனிடம் யாரும் எதிர்பார்த்திருக்க முடியாது. அவன் கேவலமான கொலைகாரன் அல்ல என்பது தெளிவாக தெரிந்தது. தாராளமான இராணுவ கொள்கை பல வகையான மனிதர்களை தூக்கிலிடும் விதியை வைத்திருக்கிறது. பெரிய மனிதர்கள் அதற்கு விதிவிலக்கு அல்ல. ஏற்பாடுகள் முடிந்தன. 2 தனியார் வீரர்களும் விலகிக் கொண்டனர். அவன் நின்றிருந்த பலகையை விலக்கிவிட்டு சர்ஜென்ட் கேப்டனை நோக்கி திரும்பி சல்யூட் அடித்துவிட்டு அவருக்கு பின்னாலேயே போய் நின்று கொண்டான். கேப்டன் ஓரடி தள்ளி நின்றார். இந்த அசைவுகள் தண்டனை கைதியையும் சர்ஜென்டையும் ஒரே மரப்பலகையின் 2 எதிரெதிர் முனைகளில் நிறுத்தின. மரப்பலகை பாலத்தின் குறுக்கு கட்டைகளில் 3ஐ தழுவி கிடந்தது. 4வது குறுக்கு கட்டையை தொட்டிருந்தது கைதி கிட்டத்தட்ட, ஆனால் முழுதாக அல்ல, நின்றிருந்த முனை. கேப்டனின் பாரத்தால் மரப்பலகை பலமாக இருந்தது. பின்பு சர்ஜன் பாரம் அதை தாங்கி பிடித்தது. முன்னவர் சமிக்ஞை செய்தவுடன் பின்னவர் விலகிவிடுவார். மரப்பலகை சாய்ந்துவிடும். தூக்கு கைதி 2 கட்டைகளுக்கு இடையே உள்ளே விழுந்து விடுவான். இந்த ஏற்பாடு அவனது தீர்மானத்தின்படி எளிமையாகவும் வலுவானதாகவும் இருந்தது. அவனது முகம் மூடப்படவில்லை, கண்களும் கட்டப்படவில்லை. ஒரு கணம் தனது உறுதியில்லாத பாதப்பதிவை கவனித்தான். பின்பு பார்வையை தன் பாதங்களுக்கு கீழே வெறித்தனமாக சுழித்தோடும் நீரின் மீது தெரியவிட்டான். மிதக்கும் ஒரு சின்ன மரத்துண்டு அவனது பார்வையை கவ்வியது. அவன் கண்கள் அதை அலைகள் வழியாக பின்தொடர்ந்தன. எப்படி மெதுவாக அது அசைவது போல தெரிகிறது! என்ன ஒரு சோம்பேறித்தனமான ஓடை! அவன் கண்களை மூடிக்கொண்டான். கடைசி சிந்தனைகளை மனைவி, மக்கள் மீது பதிப்பதற்கு அதிகாலை சூரியன் ஸ்பரிசத்தால் தங்கமாக மாறிய நீர், ஓடையின் சற்று தொலைவில் கரைகளுக்கு அடியில் சிந்தனையில் ஆழ்ந்திருக்கும் மூடுபனி, வீரர்கள், மரத்துண்டு, இவையெல்லாம் அவனின் சிந்தனைகளை திசை திருப்பின. இப்பொழுது ஒரு புதிய அலைக்கழிப்பு அவனது பிரக்ஞைக்குள் நுழைந்தது. அவனின் அன்பு ஜீவன்கள் பற்றிய சிந்தனையை ஊடுருவியது ஒரு சத்தம். அதை அவனால் புறந்தள்ளவும் முடியவில்லை, புரிந்து கொள்ளவும் முடியவில்லை. அது ஒரு கூர்மையான தெளிவான உலோக சப்தம், இரும்பு கொல்லனின் சுத்தி உலையில் அடிக்கும் ஓசை போன்றிருந்தது. அதே ஒலித்தன்மை. என்ன அது என்று அவன் யோசித்தான். அளக்க முடியாத அளவிலான தொலைதூரத்திலா அல்லது அருகிலா? இரண்டுமாகவே தெரிந்தது. ஓர் ஒழுங்கிசையோடு மீண்டும் மீண்டும் கேட்டது. ஆனால் சாவுமணியின் ஓசை போல மெதுவாக வந்தது. ஒவ்வொரு புதிய ஓசைக்காகவும் பொறுமை இழந்த அவன் காத்திருந்தான். ஏனென்று தெரியவில்லை. அச்சத்தோடும் காத்திருந்தான். மௌனமான இடைவேளிகள் நீண்டு போயின. அந்த ஒலி தாமதம் பைத்தியம் பிடிக்க வைத்தது. அடிக்கடி நிகழ்கின்ற தன்மையின்மையோடு சப்தங்களின் பலமும் கூர்மையும் அதிகரித்து கொண்டே இருந்தன. கத்தியே போல அவை அவன் காதுகளை காயப்படுத்தின. கத்திவிடுவோமோ என்று அவன் பயந்தான். அவன் கேட்டது அவனது கைகடிகாரத்தின் டிக் டிக் ஓசை. கண்களை திறந்து மீண்டும் தன் கீழிருந்த நீரை பார்த்தான். என்னால் மட்டும் என் கைகளை அவிழ்க்க முடிந்தால் தூக்கு கயிற்றை எறிந்துவிட்டு அப்படியே ஓடைக்குள் துள்ளி குதித்து விடுவேன்.
டைவ் அடிப்பதன் மூலம் துப்பாக்கி குண்டிலிருந்து தப்பி வேக வேகமாக நீந்தி கரையடைந்து காடுகள் வழியாக சென்று வீடு திரும்பி விடுவேன். நல்ல வேளை, கடவுளுக்கு நன்றி, என் வீடு அவர்களின் எல்லைக்கு அப்பால்தான் இருக்கிறது. என் மனைவியும் குழந்தைகளும் தாக்க வருபவர்களின் தொலைதூர எல்லைக்கு அப்பால்தான் இன்னும் இருக்கிறார்கள் என்றெல்லாம் அவன் சிந்தித்தான். இங்கே வார்த்தைகளில் கொட்டப்பட்ட சிந்தனைகள் மரணத்திற்கு காத்திருப்பவனின் மூளையிலிருந்து உருவாகி வந்தவை அல்ல, மூளையில் மின்னியவை. அதே நேரத்தில் சார்ஜெண்டை பார்த்து கேப்டன் தலையசைத்தார். சர்ஜன் விலகினார். பெய்டன் ஃபார்குஹார் ஒரு நல்ல பண்ணைக்காரன். மரியாதையான பழைய அலபாமா குடும்பத்தை சார்ந்தவன். அடிமைகளின் சொந்தக்காரனாய் இருப்பதால் மற்றவர்களைப் போலவே அவனும் ஓர் அரசியல்வாதி. இயல்பாக அவன் ஓர் அசலான பிரிவினைவாதியாகவும் இருந்தான். தென் மாநிலங்களின் பிரிவினை லட்சியத்தில் ஆர்வம் அதிகம் கொண்டிருந்தான். கோரிந்த் நகர வீழ்ச்சியில் முடிந்த அழிவு போரில் ஈடுபட்ட பராக்கிரம படையில் அவனை சேரவிடாது அரக்கத்தனமான சூழ்நிலை தடுத்திருந்தது. அந்த அபகீர்த்தியான தடையினால் பொறுமினான். வீரர்களின் ஆக பெரிய உயிராக தான் கொண்டிருந்த ஆற்றல்களை பயன்படுத்தும் ஒரு சிறப்பான வாய்ப்புக்காக அவன் ஏங்கிக் கொண்டிருந்தான். எல்லோருக்கும் போரில் வருவது போல அந்த வாய்ப்பு தனக்கும் வரும் என்று நம்பியிருந்தான். இதற்கிடையில் தன்னால் ஆனதையெல்லாம் அவன் செய்தான். தெற்கின் லட்சியத்திற்காக செய்யக்கூடிய எந்த சேவையும் அவனுக்கு மிகவும் அற்பமல்ல. எந்த தீரச் செயலும் மிகவும் ஆபத்தும் அல்ல. அவை அடிமனதில் வீரனாக இருக்கும் ஒரு குடிமை சமூக குடிமகனின் குணத்தோடு ஒத்திருந்ததால் காதலிலும் போரிலும் எல்லாமே நியாயமானதுதான் என்ற வெளிப்படையான அரக்கத்தனமான கோட்பாட்டின் குறைந்தபட்சம் ஒரு பகுதியாகவே ஒத்துக்கொண்ட ஏராளமான தகுதிகள் இல்லாத நல்லெண்ணத்துடன் மட்டுமே இருக்கும் ஒரு குடிமகன் அவன். ஒரு நாள் மாலை பார்குஹாரும் அவனது மனைவியும் அவனது நிலத்தின் நுழைவாயிலில் ஒரு பழங்காலத்து பெஞ்சில் உட்கார்ந்திருந்தனர். அப்பொழுது சாம்பல் நிற உடையணிந்து குதிரையில் வந்த ஒரு படைவீரன் கதவருகே நெருங்கி குடிக்க தண்ணீர் கேட்டான். திருமதி பார்குஹார் தனது வெள்ளை கைகளால் அவனுக்கு நீர் கொடுக்க சந்தோஷப்பட்டாள். அவள் தண்ணீர் கொண்டு வர உள்ளே சென்றபோது அவளது கணவன் அழுக்கு படிந்த அந்த மனிதனை நெருங்கி அவனிடம் போர்முனை செய்தி பற்றி ஆர்வமாக விசாரித்தான். அமெரிக்கர்கள் தண்டவாளங்களை செப்பனிட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றான் அவன். இன்னொரு சண்டைக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஹவுல் கிரீக் பாலத்தை அடைந்து விட்டார்கள். அதை சரி செய்து வடகரையில் ஒரு வேலியையும் கட்டிவிட்டார்கள். எந்த குடிமகனாவது தண்டவாளங்களையோ பாலங்களையோ சுரங்க பாதைகளையோ அல்லது ரயில் வண்டிகளையோ சேதப்படுத்தும் போது பிடிபட்டால் அவன் விசாரணையின்றி தூக்கிலிடப்படுவான் என்று தளபதி ஓர் ஆணையை பிறப்பித்துள்ளார். அந்த ஆணை எல்லா இடத்திலும் ஒட்டப்பட்டிருக்கிறது. நான் அந்த ஆணையை பார்த்தேன் என்றான் படைவீரன். ஹவுல் கிரீக் பாலத்திற்கு எவ்வளவு தூரம் என்று பார்குஹனார் கேட்டார். சுமார் 30 மைல். அந்த கடற்கழியின் இந்த பக்கத்தில் படையேதும் இல்லையா? தண்டவாளத்தில் அரை மைலுக்கு வெளியே ஒரு போலீஸும் தடுப்பும் இருக்கிறது. பாலத்தின் இந்த முனையில் ஒற்றை காவலாளி இருக்கிறான். ஒருவேளை பொது குடிமகனுக்கும் தூக்கு தண்டனை மாணவனுமான ஒருவன் அந்த காவல் தடுப்பை தாண்டி காவலாளியும் ஏமாற்றி விட்டான் என்றால் அவனால் என்ன சாதிக்க முடியும் என்று சொன்னான் பார்குஹார் புன்னகையுடன். படைவீரன் சற்று யோசித்தான். 1 மாதத்திற்கு முன்பு நான் அங்கிருந்தேன். பாலத்தின் இந்த முனையில் மர தடுப்புச் சுவர் ஓரம் கடந்த குளிர்கால வெள்ளம் நிறைய மரத்துண்டுகளை போட்டு வைத்திருப்பதை நான் கவனித்தேன். அந்த மரத்துண்டுகள் இப்பொழுது உலர்ந்துவிட்டன. கந்தக குச்சி போல அவை எரியக்கூடும் என்று அவன் பதிலளித்தான்.
அந்த பெண்மணி இப்பொழுது தண்ணீர் கொண்டு வந்தாள். அதை வாங்கி குடித்த வீரன் பின்பு சம்பிரதாயமாக அவளுக்கு நன்றி சொல்லி அவளுடைய கணவனுக்கு தலைவணங்கிவிட்டு குதிரை ஏறி சென்றான். 1 மணி நேரம் கழித்து இரவு வந்ததும் அவன் பயிர் பண்ணையை மறுபடியும் சுற்றி வந்தான். பின் எங்கிருந்து வந்தானோ அந்த வடக்கு திசை நோக்கி சென்றான். அவன் அமெரிக்க அரசாங்கத்தின் ஒற்றன். பெய்டான் பார்குகார் பாலத்தின் ஊடாக நேராக கீழே விழுந்ததும் பிரக்ஞை இழந்தான். செத்துப்போனது போல கிடந்தான். தொண்டையில் ஏதோ ஒரு அழுத்தத்தின் வலியாலும் பின் தொடர்ந்த ஒரு மூச்சு திணறலாலும் அவன் விழித்தான். பல யுகங்கள் கழிந்தது போல அவனுக்கு தோன்றியது. கழுத்திலிருந்து உடலின் உறுப்புகளின் ஒவ்வொரு சதை வரைக்கும் கிளர்ந்தெழுந்தது போல தோன்றின கூர்மையாய் குத்தும் வலிகள். இந்த வலிகள் கிளை பரப்பிய பாதையெல்லாம் தொடர்ந்து கொண்டிருப்பது போலவும் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு படுவேகமான பருவமுறையில் துடித்து கொண்டிருப்பது போலவும் தோன்றின. அவை படபடக்கும் நெருப்பின் ஓடைகள் போல் ஓடி அவனை பொறுத்து கொள்ள முடியாத ஒரு வெப்பநிலைக்கு தள்ளி சூடாக்கியது போல தெரிந்தது. அவன் தலையை பொறுத்தமட்டில் அதில் நெருக்கி அடித்து நிரம்பி வழியும் ஓர் முழு உணர்வின்றி வேறு எந்த பிரக்ஞையும் இல்லை. இந்த உணர்வோடு எந்த சிந்தனையும் சேரவில்லை. அவனது அறிவுபூர்வமான இயல்பு ஏற்கனவே அழிக்கப்பட்டுவிட்டது. உணரும் சக்தி மட்டுமே அவனுக்கு இருந்தது. உணர்வும் சித்திரவதையாக இருந்தது. அசைந்து போகும் பிரக்ஞை இருந்தது. ஒளி உமிழும் ஓர் மேகத்தின் தீப்பிடித்த இதயமாகவே அவன் மாறிப்போயிருந்தான். அந்த மேகத்தில் அடைப்பட்டு எந்த ஒரு ஸ்துல வடிவமாகவும் இல்லாமல் ஒரு பெரிய பெண்டுலம் போன்ற கற்பனை கெட்டாமல் வளைந்தாடும் வளைவுகள் ஊடாக அவன் அசைந்து கொண்டிருந்தான். பின்பு உடனே ஒரு திடீர்த்தனத்தோடு அவனை சுற்றி ஒளி ஒன்று மேல் நோக்கி பாய்ந்தது. அதிரடியான பாய்ச்சலின் சத்தத்தோடு பயங்கரமானதொரு காட்டுக்கூச்சல் அவன் காதுகளை பிளந்தது. எல்லாம் குளிராக இருட்டாக இருந்தது. சிந்தனை திறன் திரும்பி வந்தது. கயிறு அறுந்து தான் ஓடைக்குள் விழுந்துவிட்டோம் என்று அவனுக்கு புரிந்தது. கழுத்தை அழுத்தி மேலும் மூச்சு திணற வைப்பதற்கு வேறொன்றும் இப்போது இல்லை. ஏற்கனவே அவன் கழுத்தை சுற்றிய கயிறு அவனை மூச்சு திணற வைத்தது. அவன் நுரையீரலில் இருந்து நீரை விலக்கி வைத்தது. ஒரு நதியின் ஆழத்தில் தூக்கு கயிற்றால் சாவது என்றால் இந்த எண்ணம் அவனுக்கு பைத்தியக்காரத்தனமாக தெரிந்தது. இருட்டில் அவன் கண்கள் திறந்தான். தனக்கு மேலே ஒரு ஒளிக்கீற்றை பார்த்தான். ஆனால் எவ்வளவு தூரத்தில் தொட முடியாத அளவுக்கு அது இருக்கிறது. அவன் இன்னும் மூழ்கிக் கொண்டிருந்தான். ஒளி மேலும் மேலும் மங்கலாகிக் கொண்டே இருந்தது. இறுதியில் ஒரு தீற்றலாகி போனது. பின்பு அது மெல்ல வளர்ந்து பிரகாசமாக ஆரம்பித்தது. மேல்வேலிக்குத்தான் வருகிறோம் என்று அவன் புரிந்து கொண்டான். தயக்கத்தோடுதான் அதை அவன் அறிந்து கொண்டான். இப்பொழுது அவன் மிகவும் சௌகரியமான நிலையில் இருந்தான். தூக்கிலிடப்படுவதா அல்லது நீரில் மூழ்குவதா என்று அவன் யோசித்தான். இரண்டுமே மோசமல்ல. ஆனால் நான் சுடப்பட்டு சாக விரும்பவில்லை. வேண்டாம், நான் சுடப்பட மாட்டேன். அது நியாயமல்ல. உடல் அசைவு முயற்சியை பற்றி அவனுக்கு எந்த ஒரு பிரக்ஞையும் இல்லை. ஆனால் மணிக்கட்டின் கூரான வலி ஒன்று அவன் தன் கைகளை விடுவிக்க முயல்வதை அவனுக்கு சொன்னது. தனது முயற்சியை அவன் அவதானித்தான். கோமாளி ஒருவன் கைகளினால் வேடிக்கை காட்டுவதை முடிவை பற்றி ஆர்வப்படாமல் கவனிப்பது போல இருந்தது அது. என்ன ஒரு அற்புதமான முயற்சி! என்ன ஒரு பிரம்மாண்டமான சூப்பர் மனிதத்தனமான பலம்! அதோ ஒரு நல்ல முயற்சி! சபாஷ்! கயிறு இற்று போய் கீழே விழுந்தது. அவன் கைகளுக்கு விடுதலை கிடைத்தது. கைகள் மேலே மிதந்தன. வளரும் வெளிச்சத்தில் ஒவ்வொரு பக்கத்திலும் கைகள் மங்கலாக தெரிந்தன. கைகளை அவன் ஒரு புதிய ஆர்வத்தோடு கவனித்தான். முதலில் ஒரு கையும் பின்பு மறு கையும் பாய்ந்து தன் கழுத்தை தூக்கு கயிற்றின் மேல் பாய்வதை அவன் அவதானித்தான். கைகள் கயிற்றை பிய்த்து வன்மையாக தூர எறிந்தான். நீர்ப்பாம்பின் அசைவுகளோடு அது மிதந்து போனது.
திரும்ப அதை கழுத்தில் வை, திரும்ப அதை கழுத்தில் வை என்றுதான் தன் கைகளுக்கு சத்தம் போட்டு சொன்னதாக அவன் எண்ணினான். ஏனென்றால் தூக்கு கயிற்றை கட்டவிழ்த்து விட்டதை தொடர்ந்து அவன் அனுபவப்பட்டிருக்காத பயங்கரமான ஒரு வலி அவனை தாக்கியது. கழுத்து கொடூரமாக வலித்தது. மூளை தீப்பற்றி எரிந்தது. மெல்லிசாக படபடத்து கொண்டிருந்த அவன் இதயம் துள்ளி குதித்து வாயின் வழியாக வெளியேற முயன்றது. அவனது உடல் முழுவதும் தீர்க்க முடியாத ஒரு வலியால் துடித்தது. நெளிந்து வளைந்தது. ஆனால் அவனின் கட்டளைக்கு அவனது கைகள் அடிபணிய மறுத்தன. அவை நீரை பலமாக அடித்தன. வேக வேகமான கீழ்நோக்கிய அடிகளால் அவனை மேற்புறத்துக்கு கொண்டுவர பலவந்தப்படுத்தின. தன் தலை எழுவதை அவன் உணர்ந்தான். அவன் கண்கள் சூரிய வெளிச்சத்தில் கூசின. அவனது மார்பு துடிப்போடு விரிந்தது. உச்சகட்டமான ஒரு வலியோடு அவன் நுரையீரல்கள் காற்றை பெருமளவு விழுங்கின. அதை அவன் அலறலோடு உடனடியாக வெளியேற்றினான். இப்பொழுது அவன் பௌதீக புலன்களை தன் கட்டுக்குள் கொண்டு வந்தான். நிஜத்தில் அவை இயற்கை மீறிய கூர்மையோடும் எச்சரிக்கையோடும் இருந்தன. அவனது ஒட்டுமொத்த உடல் அமைப்பில் நிகழ்ந்த பயங்கரமான சீர்கேட்டில் ஏதோ ஒன்று புலன்களை ஆக பெரிய அளவில் உயர்த்தியும் செம்மைப்படுத்தியும் வைத்திருந்தது. அதன் விளைவாக புலன்கள் இதுவரை உணர்ந்திராத விஷயங்களை குறித்து வைத்து கொண்டான். முகத்தில் அலைகள் அடிப்பதை உணர்ந்தான். அப்படி அடிக்கும்போது அவற்றில் தனியான சத்தங்களை கேட்டான். ஓடையின் கரையிலிருந்து காட்டை பார்த்தான். தனித்தனியாக மரங்களை நோக்கினான். இலைகளின் நரம்புகளை கவனித்தான். அவற்றின் மீது ஊர்ந்த பூச்சிகளை, வெட்டுக்கிளிகளை, பிரகாசமான உடல் கொண்ட பூச்சிகளை, இலைத்தண்டுக்கு இலைத்தண்டு வலைகளை விரித்து காட்டும் சாம்பல் நிற சிலந்திகளை உற்று நோக்கினான். புல்லின் கோடிக்கணக்கான இதழ்களில் மின்னிய பனித்துளிகளில் கற்றை வண்ணங்களை ஆழ்ந்து பார்த்தான். ஓடை சுழிப்புகளுக்கு மேலே நடனமாடும் ஈக்களின் முனங்கல்கள், தும்பியின் சிறகுகளின் படபடப்பு, படகை தூக்கிய துடுப்புகள் போன்ற நீர் சிலந்தி கால்களின் துடிதுடிப்பு ஆகியவற்றின் கீதம் காதில் கேட்டது. அவன் கண்களுக்கு கீழே ஒரு மீன் சரிந்து வழுக்கி போனது. அதன் உடல் நீரை பிரித்து போகும் வேகத்தை அவன் கேட்டான். ஓடையை கீழ்நோக்கும் வண்ணம் அவன் மேற்புறத்திற்கு வந்தான். ஒரு கணத்தில் கண்ணுக்கு தெரிந்த உலகம் தன்னை மையமாக வைத்து தன்னை சுற்றி சுழல்வது போல அவனுக்கு தோன்றியது. இப்பொழுது பாலம் தெரிந்தது. கோட்டை தெரிந்தது. பாலத்தின் மேல் வீரர்கள் தெரிந்தனர். கேப்டன், சர்ஜன், 2 தனியார் வீரர்கள், தூக்கிலிட தயாரானவர்கள் எல்லோரும் தெரிந்தனர். நீல நிற ஆகாயத்தின் பின்னணியில் அவர்கள் நிழல் உருவங்களாக தெரிந்தனர். அவர்கள் அவனை சுட்டிக்காட்டி சைகைகள் செய்தனர். சத்தம் போட்டனர். கேப்டன் துப்பாக்கியை எடுத்தார். ஆனால் சுடவில்லை. மற்றவர்களிடம் ஆயுதங்கள் இல்லை. அவர்களின் இயக்கங்கள் கேலிக்கூத்தாகவும் படுபயங்கரமாகவும் இருந்தன. அவர்களின் உருவங்கள் அசுரத்தனமாக இருந்தன. திடீரென்று அவன் வெடிச்சத்தம் ஒன்றை கேட்டான். ஏதோ ஒன்று அவன் தலைக்கு சில அங்குல தூரத்தில் நீரில் மோதி அவன் முகத்தில் நுரைகளை தெறிக்க வைத்தது. 2வது வெடிச்சத்தம் கேட்டது. காவலாளி ஒருவன் தோளில் துப்பாக்கி வைத்திருந்ததையும் நீல நிற புகைமேகம் துப்பாக்கியின் வாய்ப்பகுதியிலிருந்து கிளம்பி உயர்வதையும் அவன் பார்த்தான். துப்பாக்கி காட்சிகள் வழியாக பாலத்து மனிதனின் கண் தனது கண்ணுக்குள் உற்று நோக்குவதை நீரிலிருந்து அவன் அவதானித்தான். அது சாம்பல் நிற கண். சாம்பல் நிற கண்கள் ஆக கூர்மையானவை என்றும் புகழ்பெற்ற எல்லா துப்பாக்கி சுடுதல் நிபுணர்களின் கண்களும் சாம்பல் நிறம் என்று எங்கோ படித்திருந்தது இப்பொழுது அவனுக்கு ஞாபகம் வந்தது. ஆனால் இந்த சூடு குறித்தப்பிருந்தது. ஓர் எதிரலை பார்குகாரை பாதியாக சுற்றிவிட்டது. அவன் மீண்டும் கோட்டைக்கு எதிராக கரையிலிருந்த காட்டை பார்த்து கொண்டிருந்தான். தெளிவான சத்தமான ஒரு குரல் பாடுவதைப் போன்றே ஒரே தாளக்கதியில் அவனுக்கு பின்னாடி ஒலித்தது. நீரின் குறுக்காக அந்த குரல் ஒரு தெளிவோடு பயணித்தது. அந்த ஓசை தெளிவு அவன் காதில் ஒலித்த எல்லா சப்தங்களையும் அலைகளின் சப்தங்களையும் கூட அடக்கி வைத்தது. அவன் ஒரு படைவீரன் அல்ல.
ஆனால் அவன் பல தடவை பாசறைகளுக்குள் சென்றிருக்கிறான். அதனால் பாட்டு போன்ற அந்த சப்தத்தின் உள்ளிழுத்து ஒலித்த அந்த சப்தத்தின் அடித்தொண்டையிலிருந்து வந்த அந்த சப்தத்தின் அச்சமூட்டும் முக்கியத்துவம் அவனுக்கு புரிந்திருந்தது. கரையிலிருந்து லெப்டினன்ட்டும் இந்த காலை போராட்டத்தில் பங்கெடுத்து கொண்டிருந்தார். எப்படிப்பட்ட ஒரு சமச்சீர்வான அமைதியான உள்ளொலிக்கும் சப்தத்தோடு, எப்படி மனிதர்களிடம் நீர் சலனத்தை கணிக்கும் உருவாக்கும் சப்தத்தோடு, எப்படி கொடூரமாக உணர்வற்ற முறையில், எப்படி சரியாக அளந்தெடுக்க இடைவேளையோடு வந்து விழுந்தன அந்த கொடூர வார்த்தைகள். படை வீரர்களே, அட்டென்ஷன்! ஆயுதம் ஏந்துங்கள், தயார், குறிவையுங்கள், சுடுங்கள்! பார்குகார் டைவடித்தான். எவ்வளவு ஆழமாக முடியுமோ அவ்வளவு ஆழமாக தண்ணீர் நயாகராவைப் போல அவன் காதில் உருமியது. ஆனால் துப்பாக்கி குண்டுகளின் ஈனஸ்வரத்து இடி முழக்கம் அவனுக்கு கேட்டது. மேற்புறம் நோக்கி மீண்டும் எழுந்தபோது குண்டுகளின் மினுமினுக்கும் உலோகத் துண்டுகள் தட்டையாக மெதுவாக கீழ்நோக்கி அலைக்கழிக்கப்படுவதை பார்த்தான். அவற்றில் சில அவன் முகத்தையும் கைகளையும் தொட்டு விழுந்து தங்களின் கீழ்நோக்கி வீழ்ச்சியை தொடர்ந்தன. ஒன்று மட்டும் அவனது பிடரிக்கும் கழுத்துக்கும் இடையே தங்கிவிட்டது. அது அசௌகரியமாக சூடாக இருந்தது. அதை பிடுங்கி எறிந்தான். நீருக்கு வெளியே மேலே மூச்சு திணறி அவன் எழுந்தபோது தான் ரொம்ப நேரமாகவே நீருக்குள் இருந்திருக்கிறோம் என்று அவனுக்கு புரிந்தது. ஓடையின் தாழ்வான தொலைதூரம் வந்துவிட்டதால் கிட்டத்தட்ட பாதுகாப்பை நெருங்கிவிட்டதை புரிந்து கொண்டான். மறுபடியும் குண்டு நிரப்பும் வேலையை படை வீரர்கள் கிட்டத்தட்ட முடித்துவிட்டனர். குண்டுகளை துப்பாக்கிக்குள் செலுத்திவிட்ட பின்பு வெளியே வந்து காற்றில் திரும்பி தங்களின் குழிகளுக்குள் திணிக்கப்படும் போது உலோக குச்சிகள் சூரிய வெளிச்சத்தில் மின்னின. 2 காவலாளிகளும் மீண்டும் சுட்டனர், சுதந்திரமாக. ஆனால் பலனின்றி. வேட்டையாடப்படும் மனிதன் தன் தோள் வழியாக இதையெல்லாம் பார்த்தான். இப்பொழுது அவன் அலையோடு சேர்ந்து வீரியத்துடன் நீந்திக் கொண்டிருந்தான். அவன் கால்களைப் போல கைகளைப் போல அவனது மூளையும் படு சுறுசுறுப்பாக இருந்தது. மின்னல் வேகத்தில் அவன் யோசித்தான். அந்த கராரான அதிகாரி தவறை 2வது தடவை செய்ய மாட்டான். ஒற்றை குண்டுவெடிப்பிலிருந்து தப்பியது போல கற்றை குண்டுகளிலிருந்தும் தப்பிப்பது எளிதானது. ஒருவேளை அவன் ஏற்கனவே இஷ்டத்துக்கு சுட்டு தள்ளுமாறு ஆணையிட்டிருக்கலாம். அப்படி குண்டுகள் சராமரியாக வந்தால் என்னால் தப்ப முடியாது. கடவுள் காப்பாற்றட்டும். அவனிலிருந்து 2 கஜ தூரத்திற்கு ஒரு பயங்கரமான நீர்த்தெரிப்பு நிகழ்ந்தது. அதைத் தொடர்ந்து ஒரு கனத்த படுவேகமான சத்தம் எழுந்தது. மெல்ல குறையும் ஒளியோடு அது காற்றில் பயணித்து கோட்டைக்கு திரும்பி ஒரு பெரும் வெடிப்பில் இறந்து போனது. நதியின் ஆழங்கள் அதிகரித்தன. தகடு போல மின்னிய நீர்க்குவியல் வளைந்து அவன் மீது விழுந்தது. கண்களை குருடாக்கி அவனை நெரித்தது. இந்த விளையாட்டில் பீரங்கியும் பங்காற்றியது. தாக்கப்பட்ட நீரின் சலசலப்பிலிருந்து அவன் தன் தலையை உதறி விடுவித்து கொண்டபோது காற்றின் ஊடாக திசை மாறிய குண்டுவெடிப்பின் ஓசையை அவன் கேட்டான். ஒரு கணத்தில் அது அப்பாலிருந்த காட்டின் கிளைகளை நொறுக்கி முறித்தது. இதை அவர்கள் மீண்டும் செய்ய மாட்டார்கள் என்று அவன் யோசித்தான். அடுத்த தடவை அவர்கள் சின்ன சின்ன இரும்பு பந்து குண்டுகளை பயன்படுத்துவார்கள். துப்பாக்கி மேல் ஒரு கண் வைக்க வேண்டும். புகையே எனக்கு சொல்லிடும். குண்டுவெடிப்பு ரொம்பவே தாமதப்படும். ஏவுகணைக்கு பின்னால் அது தங்கிவிடும். அது ஒரு நல்ல துப்பாக்கி. திடீரென்று தான் சுழற்றி அடிக்கப்பட்டு பம்பரம் போல் சுழல்வதை அவன் உணர்ந்தான். நீர், கரைகள், காடுகள், இப்பொழுது தொலைதூரம் இருக்கும் பாலம், கோட்டை, மனிதர்கள் அனைத்தும் ஒன்று கலந்து மங்கலான குவியல்களாகின. பொருட்கள் அவற்றின் வண்ணங்களால் தெரிந்தன. வட்டமான நீண்ட கிடையான நிறங்களின் இழிவுகள் அவை. அவ்வளவுதான் கண்ணுக்கு தெரிந்தன. ஒரு சுழலில் அவன் மாட்டிக்கொண்டு விட்டான். முன்னே தூக்கியடிக்கும் வட்ட சுழற்சியின் அதிவேகத்தோடு அவன் சுழற்றடிக்கப்பட்டான்.
மயக்கம் வந்தது. நோய்வாய்ப்பட்டான். ஒரு சில கணங்களில் ஓடையின் இடது கரையில் கொட்டி குவிக்கப்பட்டிருந்த சரளை கற்கள் மீது அவன் தூக்கி எறியப்பட்டான். துருத்தி கொண்டிருந்த ஒரு முனையின் பின்னால் அவன் கிடந்ததால் பகைவர்களின் பார்வையிலிருந்து மறைந்திருந்தான். அவனது இயக்கத்தின் திடீர் நிறுத்தம், சரளை கற்களில் பட்ட அவன் கையின் உராய்வு ஆகியவை அவனை மறுபடியும் நல்ல நிலைக்கு கொண்டு வந்தன. அவன் ஆனந்த கண்ணீர் வடித்தான். மணலுக்குள் விரல்களை விட்டு கை நிறைய மண் அள்ளி தன் தலைமேல் போட்டுக்கொண்டு சத்தமாக தன்னைத்தானே ஆசீர்வதித்து கொண்டான். வைரங்கள் போல, மாணிக்கங்கள் போல, மரகத மணிகள் போல மணல் தோற்றமளித்தது. அதை போன்ற அழகை கொள்ளாத எதையும் அவனால் யோசிக்க முடியவில்லை. கரை மரங்கள், அசுரத்தனமான தோட்ட தாவரங்கள், அவற்றின் வரிசை ஏற்பாட்டில் தெளிவானதொரு ஒழுங்கை அவன் கவனித்தான். பூக்களின் நறுமணத்தை அவன் உள்ளிழுத்து சுவாசித்தான். வினோதமான ரோஜா நிறுத்து ஒளி மரங்களின் தண்டு பகுதியில் பிரகாசித்தது. இயலஸ் என்ற கிரேக்க காற்று கடவுளின் வீணை நாதத்தை காற்று மரக்கிளைகளில் வாசித்தது. தனது தப்பித்தலை முழுமையாக அவன் விரும்பவில்லை. அந்த மந்திர சக்தி வாய்ந்த இடத்திலே தான் திரும்ப பிடிபடும் வரையில் தங்கியிருக்க அவன் ஆசைப்பட்டான். அவனது தலைக்கு மேலிருந்த கிளைகளில் தெரித்த சிறிய இரும்பு பந்து குண்டுகளின் அதிர்வும் வேகமும் அவனை கனவிலிருந்து எழுப்பின. குழப்பமான வீரன் பீரங்கியால் சுட்டு எதேச்சியான ஒரு பிரியாவிடையை அவனுக்கு தந்தான். அவன் எழுந்து சரிவான கரை மீது ஏறி காட்டுக்குள் மறைந்தான். அவன் நாள் முழுவதும் சூரியனின் வட்டப்பாதையின் உதவியால் தன் பாதையை தீர்மானித்து பயணித்தான். காடு முடிவற்றதாக தெரிந்தது. எங்கேயும் அது தடைப்படுவதை பார்க்க முடியவில்லை. ஒரு மரம் வெட்டியின் சாலை கூட தென்படவில்லை. அந்த மாதிரியான ஒரு காட்டுப்பகுதியில் அப்படி ஒருவன் வசிப்பான் என்பதை அவன் அறிந்ததில்லை. அந்த திடீர் நாணத்தில் ஏதோ ஒரு அமானுஷ்யம் இருந்தது. இரவு வருவதற்குள் அவன் களைத்து போனான். பாதங்களில் கொப்பளங்கள், பசி வேறு வாட்டியது. மனைவி மக்களின் சிந்தனை அவனை மேலும் மேலும் தூண்டியது. இறுதியில் ஒரு சாலை தென்பட்டது. சரியான திசை என்று அவன் அறிந்திருந்த ஒரு திசைக்கு இட்டு செல்லும் சாலை அது. மாநகர சாலை போல அகன்று நேராக இருந்தது. ஆனாலும் பயணப்படாதது போல தோன்றியது. அவன் ஓரங்களில் களங்கள் என்று எதுவும் இல்லை. வசிப்பிடம் எங்கேயும் இல்லை. மனித சஞ்சாரத்தை கோடி காட்டும் நாயின் குரைச்சல் கூட இல்லை. மரங்களின் கருத்த உடல்கள் இரு பக்கங்களிலும் ஒரு நேரான சுவரை அமைத்திருந்தன. அது ஒரு புள்ளியில் தொடுவானத்தில் முடிந்தது. கோணம் பற்றிய பாடத்தில் இருக்கும் வரைபடம் போல மேலே மரங்களுக்கிடையிலான விரிசல் வழியாக அவன் அண்ணாந்து பார்த்தபோது பெரிய தங்க நட்சத்திரங்கள் மினுமினுத்தன. அவை பரிச்சயமற்றதாக வினோதமான விண்மீன்கள் கூட்டங்களில் குழுக்களாக கிடந்தன. அவை ஏதோ ஒரு கட்டுக்கோப்பில் நிரல்படுத்தப்பட்டிருந்தன என்று அவன் நிச்சயமாக தெரிந்து வைத்திருந்தான். அந்த கட்டுக்கோப்பில் ஒரு ரகசியம் இருந்தது. தீய நோக்கான முக்கியத்துவம் இருந்தது. இரு பக்க காடு முழுவதும் ஒற்றைத்தன்மையான சப்தங்கள் நிரம்பியிருந்தன. அவற்றில் 1, 2 மறுபடியும் என்ற வரிசையில் தெளிவான முணுமுணுப்புகளை ஓர் அறியாத மொழியில் அவன் கேட்டான். அவன் கழுத்து வலித்தது. கையை தூக்கி தொட்டு பார்த்ததில் அது பயங்கரமான கொப்பளமாக வீங்கியிருந்தது. கயிற்று காயப்படுத்தியிருந்த பகுதியில் ஒரு கருப்பு வட்டம் இருந்ததை அவன் அறிந்தான். கண்கள் அடர்த்தியாய் இருப்பதை உணர்ந்தான். அவற்றை அவனால் மூடிக்கொள்ள முடியவில்லை. தாகத்தால் நாக்கு வீங்கியிருந்தது. பற்களின் ஊடாக அதை முன்னால் நீட்டி குளிர்காற்றில் காட்டி அதன் சூட்டை தணித்தான். எவ்வளவு மென்மையாக மண் அடர்ந்த புற்களால் பயணப்படாத சாலை மூடப்பட்டிருக்கிறது. பாதங்களுக்கு அடியில் சாலையை அவனால் உணர முடியவில்லை. கஷ்டங்களை தாங்கிக் கொண்டு சந்தேகமே இல்லாமல் அவன் நடந்து கொண்டே தூங்கியிருக்கிறான். ஏனென்றால் அவன் இப்பொழுது இன்னொரு காட்சியை பார்க்கிறான். ஒருவேளை அவன் பைத்தியக்கார மனநிலையிலிருந்து மட்டும் மீண்டிருக்கிறான் போலும். அவன் தன் வீட்டு வாசலில் நிற்கிறான். எல்லாம் அவன் விட்டு வந்ததைப் போல அப்படியே இருக்கின்றது.
காலை வெயிலில் பிரகாசமான அழகானதாக இரவு முழுவதும் அவன் பயணம் செய்திருக்க வேண்டும். வெளிக்கதவை தள்ளி அகன்ற வெள்ளை பாதையில் நடந்து செல்லும்போது பெண் உடைகளின் சரசரப்பை பார்த்தான். வராண்டாவிலிருந்து இறங்கி அவனை நோக்கி வருகிறாள் அவன் மனைவி. புத்தம் புதியதாய், குளிர்ச்சியாய், இனிமையாய் அவள் இருந்தாள். படிகளின் அடியில் அவள் நின்று காத்து கொண்டிருக்கிறாள். அழியாத ஆனந்தம் கொண்ட புன்னகையோடு, நேர்த்தியும் மரியாதையும் கொண்ட தோரணையோடு. ஆ, அவள்தான்! எவ்வளவு அழகோடு இருக்கிறாள்! கைகளை முன்னால் நீட்டியவாறு அவன் துள்ளி குதித்து போகிறான். அவளை அவன் கட்டி தழுவ போகும்போது தன் கழுத்தின் பின்பக்கத்தில் பலமான ஒரு அடி விழுவதை உணர்கிறான். கண்களை குருடாக்கும் வெள்ளை வெளிச்சம் அவனை சுற்றிலும் படர்கிறது. கனத்த பீரங்கியின் சத்தத்தோடு பின்பு எல்லாம் இருள்மயம், மௌனம். பெய்டான் பார்குகார் இறந்துவிட்டான். முறிந்த கழுத்தோடு அவனது உடல் அவுல் கிரீக் பாலத்தின் மரக்கட்டைகளிலிருந்து மெல்ல ஆடிக்கொண்டிருந்தது. முற்றும்.